தெற்கு காசா மீது இஸ்ரேல் சுமார் 20 விமானங்கள் மூலம் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல்ல காசா மக்கள் பல பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காயமடைந்திருக்கிறதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையில போர் ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்கள் ஆகிற நிலையில அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில அமைதி திட்டத்துக்கு இணங்க போர் வந்து இப்ப 2 வாரங்களாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனா மீண்டும் இஸ்ரேல் இப்போ தாக்குதலை நடத்தியிருக்கு. அமைதி ஒப்பந்தத்தின்படி 2 தரப்பினர்களும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழைய கைதிகளை விடுவிக்க வேண்டும். அது கட்டம் கட்டமாக நடைபெற்றது. ஹமாஸும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணைய கைதிகளை இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவித்திருந்தாங்க. அப்படி இருந்தும் இஸ்ரேல் ரஃபாவினுடைய எல்லை திறக்காம கட்டுப்படுத்தி வைத்திருக்கு. அப்பப்போ ஒரு சில லாரிகளை மட்டும் உள்ள விடுறதுக்கு அனுமதிக்கும். இந்த நிலையில தான் ஹமாஸ் பலஸ்தீன பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இப்படி தாக்குதல் நடத்தினா நாங்க அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு சொல்லி அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த அமெரிக்காவினுடைய அறிவிப்பை தொடர்ந்து பெஞ்சமின் நெதன்யாகு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தம் இன்னும் முடியல, எங்களுக்கு தேவைப்பட்டா இந்த யுத்தத்தை நாங்க திரும்பவும் ஆரம்பிப்போம், ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கைவிட வேணும் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு அவரோட பங்குக்கு ஹமாஸை எச்சரிக்கிறாரு. இந்த நிலையில தான் இந்த தாக்குதல் இஸ்ரேலால மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஹமாஸ் சொல்லும் போது, நாங்க பலஸ்தீனுடைய பொதுமக்கள் மீது எந்த விதமான தாக்குதலையும் மேற்கொள்ள இல்ல. ஹமாஸ் அமைப்பினரால சமீபத்துல பொதுவெளியில கொல்லப்பட்டவர்கள் பலஸ்தீனுடைய பொதுமக்கள் இல்ல. அவங்க இஸ்ரேலினுடைய கைகூலிகள். இஸ்ரேல் கிட்ட இருந்து பணத்தையும் ஆயுதங்களையும் வாங்கி பலஸ்தீன பொதுமக்களை தாக்கக்கூடியவர்கள். அவங்க இஸ்ரேலினுடைய கைகூலிகள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அறிவிப்பை ஹமாஸ் அமைப்பு மறுத்திருந்தது. இந்த நிலையில இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு ஹமாஸ் எந்த விதமான ஒரு பதில் தாக்குதலையும் மேற்கொள்ள இல்லைங்கிறதையும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவுபடுத்தியிருந்தது. அதோட போர் நிறுத்தம் நடைமுறையில இருக்கிற இந்த தருணத்துல இஸ்ரேலினுடைய காசா மீதான இந்த தாக்குதல் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் அப்படிங்கிறதையும், அதோட இந்த அமைதி திட்டத்திற்கு மத்தியஸ்தம் வைத்த நாடுகள் உடனடியாக இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னும் ஹமாஸ் தரப்புல இருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு.